அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் எப்படிலாம் காலேஜுக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்ற ஒரு கெட் ரெடி வித் மீயும், அதோடு காலேஜில் போய் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், ஒன் டே எனக்கு காலேஜ் ப்ளஸ் வீடு எப்படிலாம் போகுதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. சரி, வந்த உடனே நம்ம தலையை காய வச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு காய வச்சுக்கிட்டே அப்படியே என்னோடய ஃபேவரெட்டான தோசை ப்ளஸ் புதினா சட்னி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோன்லாம் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரெட் தோசை தான். நான் ஒரு சரியான தோசை லவரு. நீங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு தோசை பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் பாப்பா கூடயும் கதை பேசிக்கிட்டே அவளும் ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருந்தாள். அவளுக்கும் முன்னாடியே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ கிளம்ப போகிறோம். அவள் ஆல்ரெடி கிளம்பிட்டு விளையாடிட்டுருக்கா, நான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னோடய ஃபேவரெட் காம்பினேஷனாக இன்றைக்கி புதினா சட்னி வச்சு சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தலை கட்டலாம். ரொம்ப பெரிய நீளமான குந்தெல்லாம் இல்லைங்க, இந்த ஷார்ட் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. உன்னால் எவ்வளோ கொட்ட முடியுமோ கொட்டு, அந்த மாதிரி தான் நான் விட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன ஹேர் கேர் பண்ணாலுமே சளி பிடிச்சிக்கும். ஏதாச்சும் சளி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வெந்தயம், சின்ன வெங்காயம், இல்லை மற்றபடி ஆலோவேரா எது யூஸ் பண்ணாலுமே எனக்கு செம்மையாக கோல்டு பிடிச்சிரும். யூஸ் பண்ண அன்னைக்கே இப்போ நான் தலையில் வச்சுருக்கேன்னா அன்றைக்கி நைட்டே எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி பாடி என்னோடது. ஸோ அதனால் நான் எதுவுமே வைக்க மாட்டேன். அதனாலே இப்போ அது என்னோடய ஹேர் ஷார்ட்டாகவே இருக்குது. ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சளி பிடிக்காமல் எப்படி ஹேரை ஏதாச்சும் ஹோம் ரெமெடிலாம் போட்டு பாதுகாக்கலான்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு சிம்பிளாக இன்றைக்கி இப்படி தான், ஏன்னா கொஞ்சம் சிம்பிளாகவே போகலாம் அப்படி சொல்லிட்டு தோணுச்சு. இதோடு பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய மேக்கப்லாம் போட மாட்டேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லைட்டாக இது குங்குமம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட். செம்மையாக இருக்கும் ஸ்மெல். நம்ம அழகர் கோவிலில் வாங்கினது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. அதனால் நான் எப்போலாம் அங்கே போகிறேனோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இன்றைக்கி கண்ணுக்கு நான் காஜல், அதாவது மை போடலான்னு யோசித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் போட போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. இடையில நம்ம போட்டு அவனையும் வச்சுக்கலாம். அதோட பாப்பாவோடது தான் இது, அவளுக்காக வாங்கினது. ஆனால் குட்டியாக அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேய் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போடும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வாட்டர் ப்ரூஃப் இல்லாதனால அப்படியே கொஞ்சம் மேஷ் ஆகி ஒரு மாதிரி பிளாக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஃபைனலாக பூவும் வச்சுட்டு நம்ம மேடம் ரெடி ஆகிருக்காங்கள்ல, ஸோ அவங்களையுமே உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி ரெடி ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். ஸோ பாப்பாவை அப்படியே பால்வாடியில் விட்டுட்டு நான் காலேஜ் கிளம்ப போகிறேன். என்னோடய காலேஜ் டைமிங் 1 to 5, மதியம் 1 o'clock to 5 o'clock வரைக்கும் காலேஜ் இருக்கும். ஸோ பாப்பாவை கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டோம்னா முடிச்சுட்டு மேடம் மதியானம் வீட்டில் இருந்து அம்மாச்சி பிக்கப் பண்ணிக்குவாங்க. அவளையும் அப்படியே விட்டுட்டு நானும் இங்கிட்டு கிளம்பிட்டேன். நாங்கள் 2 பேர் போய் படிக்க போகிறோன்றதால எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் இருந்து ஃபேர்வெல்க்காக நாங்கள் சாரீ எடுக்க போகிறோம். ஸோ அந்த விலாகுமே இதில் வரும். நாங்கள் என்னென்னலாம் எங்கள் காலேஜில் பண்ணுறோன்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த டிக்கெட்ஸ்லாம் நான் ரொம்பவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மகளிர் டிக்கெட் அது எனக்கு கலெக்ட் பண்ண பிடிச்சிருக்கு. ஸோ கலெக்ட் பண்ணி நிறையா வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஸ்டாஃப்லாம் வரதுக்கு முன்னாடி நாங்கள் சீக்கிரமே போயிட்டனால நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் பசங்கள்லாம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க நாங்கள்லாம் டீமாக சேர்ந்து சரி ராஜா ராணி விளையாடலான்னு சொல்லிட்டு ராஜா ராணி தான் விளையாடிட்டு இருந்தோம். நம்மளாம் பெரிய போகிறோம் அப்படின்ற நினப்பே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தோணுச்சு.
அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. நீங்கள்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ராஜா ராணிலாம் விளையாடிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் வந்து சாரீ எடுக்கிற கடைக்கு போயிட்டோம். நாங்கள் 5 பேரும் தான் வந்து சுந்தரபாண்டியன் படத்தில் வர்ற மாதிரி நாங்கள் 5 பேரும் பஞ்சவன்கள் மாதிரி ஒரே ஆளுங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸு. அண்ட் ஒவ்வொருத்தலையாக வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு சாரீலாம் செலக்ட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்பவே சூப்பரான கோல்டன் மெமரிஸ்னால் அது வந்து எங்களோட காலேஜ் மெமரிஸ் தான். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒவ்வொருத்தலாக கல்யாண பொண்ணு மாதிரி சேலையை ஒவ்வொருத்தலாக வந்து வச்சு பார்த்துட்ருந்தோம். ஃபைனலாக இந்த சாரீ தான் வந்து எல்லோரும் சூஸ் பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் எல்லோரும் வச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபைனலாக வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து அழகாக கிளம்புனோம். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வ்ளாக் பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட காலேஜ் மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.